சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான விஷயம், தகவல் ஒன்று மக்களே. அதாவது பார்த்தீர்கள், திமுகவுடன் கூட்டணி முடிவு அறிவித்த உதயநிதி. இதை பற்றி நான் பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன்பு நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கடந்த தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை நெருங்கி வரும் நிலையில் சூழல் அனைத்து அரசியல் கட்சிகளும் தீவிரமாக தேர்தல் பணியில் ஈடுபட்டு வருகின்றன. அதே சமயம் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தையும் மும்முரமாக நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் கூட்டணியை பலமாக வைத்துக்கொள்ள திமுக இந்த முறை ஆட்சியை தக்க வைத்து விடலாம் என நிலைப்பாட்டில் செயல்பட்டு கொண்டு வருகிறது. மறுபக்கம் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்தால் இபிஎஸ் மிக கட்சி நிர்வாகிகள் பலரும் அதிருப்தியில் உள்ளனர். இருந்தாலும் அதற்கெல்லாம் ஒரு காலம் வரும் என்று கூறப்படுகிறது. இபிஎஸ் அதிமுக ஆட்சியை தமிழகத்தில் நிலைநாட்டி விட்டாலும் என்ற எண்ணத்தையும் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கை நம்மை விட்டு எங்கும் போகாது என கூறியுள்ள உதயநிதி ஸ்டாலின், திமுக கூட்டணி காங்கிரஸ் கட்சி இருப்பதற்கான முடிவை அறிவித்துள்ளார். கடந்த சில மாதங்களாக கூடுதல் சீட்டு மற்றும் ஆட்சியில் பங்கு உள்ளிட்ட கோரிக்கைகளை காங்கிரஸ் மூத்த தலைவர் எழுப்பியுள்ளார். அவர்களை திமுக சமாதானம் செய்துவிட்டது என்று கூறப்படுகிறது. ராகுல் காந்தி மற்றும் விஜய் தொலைபேசியில் பேசிய விவகாரத்தில் கூட்டணி விவகாரங்களை பற்றி தான் கூறப்படுகிறது என்று வாய்ப்புள்ளதாக பேசப்பட்டு இருக்கிறது. இந்த சூழ்நிலையில்தான் எந்த ஒரு திருப்பங்களும் மாற்றங்களும் மாறலாம் என்று தான் எதிர்பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு திருப்பத்திற்கும் பின்பும் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரைக்கும் ஆட்சி யார் வேண்டுமானாலும் அமைக்கலாம் என்று தான் எதிர்பார்க்கிறேன். ஏனென்று பார்த்தால் எடப்பாடி பழனிசாமியும் வரலாம், திமுக மு.க. ஸ்டாலினும் வரலாம், தவேக கட்சி விஜயும் வரலாம். இவர்களுக்கு 3 பேருக்கு இடையே புதிதாக அண்ணாமலையும் காங்கிரசும் இதுக்கு இடையே ஒரு சூழல் உருவாக்குமா? அவர்களுக்கு என்ன திருப்பங்கள் மாற்றி கொடுக்கலாம் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கப் போகிறது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.